வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளில் இருந்து ஆயுதங்கள் இறக்குமதி செய்வதை சார்ந்திருப்பது பற்றிய கவலைகள் அதிகரித்து வருவதால் உள்நாட்டில் அதிக கனரக ஆயுதங்களை உருவாக்க இஸ்ரேல் மில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்கிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் வல்லுநர்கள் கூறிய போது இஸ்ரேல் ஆயுதங்களுக்காக அதிகம் அமெரிக்காவை நம்பியிருப்பதை அசைப்பது கடினமானது. அதுவும் குறிப்பாக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வரும்போது மிக கடினமானது என்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலின் இந்த முடிவில் மற்றொரு முக்கிய அம்சம் மறைபொருளாக உள்ளது. அதுதான் இந்த விஷயத்தில் முக்கியமானது. அதன் வளர்ந்து வரும் உள்நாட்டு லட்சியத்தின் அடையாளமாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சு கடந்த வாரம் $275 மில்லியன் மதிப்புமிக்க கனரக வெடிகுண்டுகள் மற்றும் பாதுகாப்புக்கான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்ய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக கூறியது. இது இஸ்ரேலின் ஏற்கனவே கணிசமான ஆயுத தொழிலுக்கு ஒரு முக்கிய கூடுதலாகும். இந்த மேலதிக ஆயுத தயாரிப்பு போரிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு மைய பாடமாகும் என்கின்றது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை. இது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அனைத்து போர் முனைகளிலும் தொடர்ந்தும் சக்தி வாய்ந்த முறையில் செயல்பட உதவும் என்று பாதுகாப்பு அமைச்சகத்தின் இயக்குனர் ஜெனரல் இயல் ஜமீர் ஆயுத தயாரிப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் விழாவில் தெரிவித்தார். அக்டோபர் 7, 2023 இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்து நடந்த போரில் இஸ்ரேலிய ராணுவம் கனரக வெடிகுண்டுகளை பயன்படுத்தியது. அவை போயிங் போன்ற அமெரிக்க நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்டு காசா பகுதியின் பெரும்பகுதியை தரைமட்டமாக்கி மக்கள் வாழ தகுதியற்ற பிரதேசமாக மாற்றியது. அந்த நடவடிக்கைகளின் போது 40,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது காசா சுகாதார அமைச்சின் கூற்று. இந்த அழிவு இஸ்ரேல் பயன்படுத்தும் வெடிப்பொருட்களை சிறப்பு ஆய்வுக்குட்படுத்தியது. சில மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை குறைப்பதாக அச்சுறுத்தியுள்ளன. அந்த ஆயுதங்கள் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் என்று அந்த நாடுகள் காரணம் காட்டின. அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆயுத சப்ளையர். காசாவில் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் தாக்குதல்களில் அமெரிக்க ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாக நூற்றுக்கணக்கான அறிக்கைகளை ஜோ பைடன் நிர்வாகம் பெற்றுள்ளது. அதனால் ஜோ பைடன் நிர்வாகம் குறிப்பிட்ட சில ஆயுதங்களை தாமதப்படுத்துகிறது, ஆனால் ரத்து செய்யவில்லை. அதில் முக்கியமானவை 2000 பவுண்ட் விமான குண்டுகளின் சில ஏற்றுமதிகள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு சில மாதங்களுக்கு முன் செய்தியாளர்களிடம் அதை வெளிப்படையாக தெரிவித்தார். அதன்பின் அமெரிக்க அதிகாரிகள் அதை மறுத்தனர். இஸ்ரேலுக்கு திட்டமிட்டபடி ஆயுத ஏற்றுமதிகள் நடப்பதாக உறுதியளித்தனர். ஆனால் தாமதம் ஏற்பட்டது என்னமோ உண்மைதான். மறுபக்கத்தில் ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை அனுப்பியதற்காக தனது சொந்த கட்சியிலிருந்து கணிசமான எதிர்ப்பை எதிர்கொண்டார். குறைந்த எண்ணிக்கையிலான ஜனநாயக கட்சியினர் கடந்த நவம்பரில் இத்தகைய விற்பனையை தடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டனர். இதையெல்லாம் காரணம் காட்டியே இஸ்ரேல் தமது ஆயுத உற்பத்தியை உள்நாட்டில் தொடங்க போவதாக கூறுகிறது. இஸ்ரேலின் முடிவுக்கு இதுவும், அதாவது அமெரிக்க அரசியலும் ஒரு காரணம் என்று மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இதுதான் பிரதான காரணம் என்று இல்லை. பிரதான காரணம் வேறு ஒன்று உள்ளது. காசாவில் போர் மற்றும் அத்துடன் இணைக்கப்பட்ட மோதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலின் ஆயுத தொழிலுக்கு வர்த்தகம் வளர்ந்து வருகின்றது. 2024 ஏற்றுமதிகள் மற்றும் ஒரு சாதனையை எட்டும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த தொழில் பெரும்பாலும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற உயர் தொழில்நுட்ப சாதனங்களுடன் தொடர்புடையதை தவிர விமான குண்டுகள் அல்ல. இஸ்ரேலின் பெரிய 3 ஆயுத உற்பத்தியாளர்களில் ஒன்றான எல்பிட் சிஸ்டம், இஸ்ரேல் ஏரோபேஸ், IAI மற்றும் ரஃபால் ஆகியவைதான் உள்நாட்டின் கனரக விமான குண்டுகளை தயாரிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்கள். IAI உருவாக்கிய பராக் MX வான் பாதுகாப்பு அமைப்புக்கு ஸ்லோவாக்கியா சமீபத்தில் $583 மில்லியன் செலுத்த ஒப்புக்கொண்டது. இஸ்ரேலிய நிறுவனங்கள் மாற்றத்திற்கு தயாராக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளன. எல்பிட்டின் ஊழியர்கள் மற்றும் மேலாளர்கள் IDF மற்றும் பாதுகாப்பு ஸ்தாபனத்தின் மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்வதில் உறுதியாக உள்ளனர் என்று எல்பிட் தலைமை நிர்வாக அதிகாரி பெஷாலெல் மக்சில் தெரிவித்தார். அமெரிக்காவிடமிருந்துதான் இதுவரை கனரக விமான குண்டுகளை இஸ்ரேல் இறக்குமதி செய்து கொண்டு இருந்தது. கனரக விமான குண்டுகளை இஸ்ரேல் உள்நாட்டில் தயாரிக்காமல் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் முதன்மையாக தொழில்நுட்ப காரணம் அல்ல, அது பொருளாதார காரணம். இஸ்ரேல் சமீப காலம் வரை கனரக விமான குண்டுகளில் லாபத்தை கருத்தில் கொண்டுதான் உற்பத்தி செய்வதை தவிர்த்து வருகிறது. அது என்னவென்றால், அவற்றை இஸ்ரேலில் தயாரிப்பதை விட அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் அவற்றை வாங்குவது மலிவானது. இஸ்ரேலுக்கு அதிக அளவு அமெரிக்க ராணுவ நிதியுதவி மற்றும் அந்த நிதிகள் பயன்படுத்தப்படும் விதம் ஆகியவை முக்கிய காரணிகள் ஆகும். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் இஸ்ரேலுக்கான அமெரிக்க பாதுகாப்பு உதவி $200 பில்லியன் அதிகமாக இருப்பதால் அமெரிக்க இஸ்ரேலிய பாதுகாப்பின் முக்கிய நிதி ஆதரவாளராக இருந்து வருகிறது.
இஸ்ரேல் அமெரிக்க பாதுகாப்பு நிதியுதவியை பெறும் மிகப்பெரிய நாடாக மாறியது. இந்த பாதுகாப்பு நிதியுதவியின் பெரும்பகுதி FMF எனப்படும் வெளிநாட்டு ராணுவ நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் வருகிறது. FMF திட்டம் தான் அமெரிக்க ராணுவ பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்கி இஸ்ரேல் பயன்படுத்தும் மானியங்களை வழங்குகிறது. கடந்த காலத்தில் இஸ்ரேல் அந்த பணத்தில் கால் பகுதியை உள்நாட்டு உற்பத்திக்காக செலவிட அனுமதிக்கப்பட்டது. இது 2016ஆம் ஆண்டில் படிப்படியாக குறைக்கப்பட்டது. அதாவது FMF திட்டத்தில் கொடுக்கப்படும் அமெரிக்க நிதியில் அமெரிக்க ஆயுதங்களையே வாங்க வேண்டும் என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலிய நிறுவனங்கள் அமெரிக்காவில் கிளைகளை தொடங்கி ஆயுத உற்பத்தி செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டது. எல்பிட் உட்பட்ட நிறுவனங்கள் FMF பணம் தங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அமெரிக்க துணை நிறுவனங்களை அமெரிக்காவில் அமைத்தன. இஸ்ரேலிய நிறுவனங்கள் அமெரிக்காவில் தயாரிக்கும் ஆயுதங்கள் அமெரிக்கா ஆயுதங்களாக இஸ்ரேலுக்கு போய் இறங்கின. அதற்கு FMF பணம் பயன்படுத்தப்பட்டது. தற்போது ஒப்பந்தம் 2026ஆம் ஆண்டு காலாவதி ஆகிறது. அதன் பின்னர் ட்ரம்ப் நிர்வாகம் கையெழுத்திடும் புதிய ஒப்பந்தம் FMF பணத்தை உள்நாட்டில் செலவிட அனுமதிக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை. இதனால் தான் இஸ்ரேல் கனரக விமான குண்டுகளை இஸ்ரேலில் தயாரிப்பதை விட அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் அவற்றை வாங்குவது மலிவானது. அப்படியானால் இப்போது இஸ்ரேல் தமது சொந்த பணத்தில் கனரக விமான குண்டுகளை இஸ்ரேலில் தயாரிக்க முடிவு செய்ய காரணம் என்ன? காரணம் அமெரிக்க அரசியலில் முக்கிய காரணம் ஈரான். ஈரானின் அணு ஆலைகள் மீது தாக்குதல் நடத்துவது என்றால் தரையடியை மிக ஆழமாக தாக்க வேண்டும். அதற்கு 5000 பவுண்ட்ஸ் மற்றும் 20,000 பவுண்ட்ஸ் கனரக விமான குண்டுகள் தேவை. அவற்றை இஸ்ரேலுக்கு கொடுக்க கடந்த கால அமெரிக்க அரசுகள் மறுத்து வந்துள்ளன. அதனால் தான் இஸ்ரேல் தமது சொந்த பணத்தில் கனரக விமான குண்டுகளை இஸ்ரேலில் தயாரிக்க முடிவு செய்துள்ளது. கனரக விமான குண்டுகளை இஸ்ரேலில் தயாரிக்க முடியுமா? இஸ்ரேலிய நிறுவனம் எல்பிட்டிற்கு இதில் சில அனுபவங்கள் இருந்தாலும் உற்பத்தி திறனை கட்டியெழுப்புவதற்கு நேரம் மற்றும் நிறைய நிதிகள் தேவைப்படுகின்றன. ஆனால் தயாரிக்க முடியாது என்று அடித்து கூற முடியாது. இஸ்ரேல் அதன் முக்கிய உபகரணங்களுக்கு வெளிநாட்டு இறக்குமதியை நம்பியே இருக்கிறது. F-35 உட்பட போர் விமானங்களுக்கு அமெரிக்கா மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு ஜெர்மனி. அவை அப்படியே தொடரும். அவற்றை இஸ்ரேலில் தயாரிக்க எந்த திட்டமும் கிடையாது. கனரக விமான குண்டுகளின் தயாரிப்பில் மட்டுமே இஸ்ரேல் கொள்கை மாறுகிறது. உலகளாவிய ஆயுதங்களை கண்காணிக்கும் ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் பீட்டர் வெஸ்மன் கனரக விமான குண்டுகளின் தயாரிப்புகளை எல்பிட் உடனான ஒப்பந்தம் ஏற்கனவே செயற்பட தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்டார். கனரக விமான குண்டுகளின் தயாரிப்புக்கு தேவையான ஏவுகணை மோட்டார்களுக்கு தேவையான வெடிப்பொருட்களை இஸ்ரேல் ஏற்கனவே இறக்குமதி செய்வதாக அவர் கூறினார். ட்ரம்ப் தன்னை இஸ்ரேலிய அரசாங்கத்தின் பலமான ஆதரவாளராக நிலைநிறுத்திக் கொண்டாலும் இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் முக்கியமாக கனரக விமான குண்டுகளை கொடுப்பதில் அரசியல் தடைகளை எதிர்கொள்வார். அவற்றை கடக்கும் வீட்டோ அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. ஆனால் அவர் உண்மையில் அதை பயன்படுத்துவாரா? சில முன்னாள் ட்ரம்ப் அதிகாரிகள் அவர் அவ்வாறு செய்ய வாய்ப்பில்லை என்று கூறுகிறார்கள். ட்ரம்பின் கடந்த ஆட்சியின் மத்திய கிழக்குக்கான வெள்ளை மாளிகையின் முன்னாள் சிறப்பு தூதர் ஜேசன் கிரீன்பிளான்ட் இஸ்ரேலுக்கான ட்ரம்பின் ஆதரவு இணையற்றது என்கிறார். இஸ்ரேலின் ராணுவ வலிமை அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கில் அதில் உள்ள நட்பு நாடுகளுக்கும் எவ்வாறு நிலைத்தன்மையை மேம்படுத்துகிறது என்பதை ட்ரம்ப் புரிந்து கொண்டுள்ளார் என்றும் கூறினார். இஸ்ரேலை சமாதான உடன்படிக்கைகளை நோக்கி தள்ளுவதற்கு ஆயுத ஏற்றுமதி அல்லது ராணுவ உதவியை இஸ்ரேலின் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு ட்ரம்ப் பயன்படுத்துவார் என்று தான் நம்பவில்லை என்று அவர் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது அமைதி ஒப்பந்தங்களை யதார்த்தத்தை அங்கீகரிப்பதன் மூலம் மட்டுமே உருவாக்க முடியும் என்பதை ட்ரம்ப் அறிவார். ஆனால் அமைதி உடன்படிக்கைகளுடன் கூட மோசமான நாடுகள் மற்றும் தீவிரவாதிகள் எப்போதும் பிராந்தியத்தில் இருப்பார்கள் என்பதே உண்மை என்பதையும் ட்ரம்ப் அறிவார். கிரீன்பிளான்ட் கூறினார். ட்ரம்ப் வைத்திருக்கும் மோசமான நாடுகளின் பட்டியலில் நிச்சயமாக ஈரான் உள்ளது. அந்த ஈரானை குறிவைக்க இஸ்ரேல் கனரக விமான குண்டுகளின் தயாரிப்பை தொடங்கினால் அது ட்ரம்புக்கு ஆட்சேபனை இருக்காது என்று தாம் நினைப்பதாக கிரீன்பிளான்ட் கூறினார். அப்படியானால் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ஈரான் மீது இஸ்ரேலிய தாக்குதல் உத்தரவாதமாக நடக்கும்.